ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் மகா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே தான் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் அம்மனுக்கு கும்பம் தான் போடுறோம். அது ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லோரும் பிஸியாக இருப்போம். ஒர்க்கு, ஃபேமிலி, அதர் கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா ஃபேமிலியாக இருக்கிறது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, ஃபேமிலி மொமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எல்லாமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். சரி, என் நாத்தனார் பையனும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சா, சரி நானும் அவன் கையை பிடிச்சி எல்லாமே பண்ணிவிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் கூழம் ஊற்றியாச்சு. சரி, ஊற்றிட்டு நம்ம வேம்பலி அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான இது. ஏன்னா அன்றைக்கி 4th ஃப்ரைடே இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. திருவிழா 3 நாளைக்கு நடக்கும். இது எல்லாமே போய் என் ஹஸ்பண்டும் இந்த வாட்டி தீ மிதிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். அதுவும் ஃபஸ்ட் டைமாக தீ மிதிக்க போகிறாங்க. இந்த வேம்பலி அம்மன் கோயிலில் தீ மிதிக்க போகிறேன்னாலே சவுக்கடி 3 வாட்டி அடிச்சுட்டு அப்புறமா காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு 7 எல்லைக்கு போயிட்டு வருவேன்றது ஒரு வழக்கம் போல். சரி, அதுபோல் எங்கள் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைமாக தீ மிதிக்கிறதுனால சவுக்கடி அடிச்சுட்டு இப்போ காப்பு கட்ட போகிறாங்க. இந்த அரிசிலாம் கொட்டிட்டு எல்லா ப்ரொசீஜரும் நம்மளே எல்லாமே தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். 300 ரூபா டோக்கன் வாங்குறாங்க. இப்போ தேங்காய் பழம் எல்லாமே வச்சு நம்ம கையில் வச்சு நம்ம காப்பு போல் கட்டுறாங்க. இவர் பரசுராமர் தான். பரசுராமர்னாலே ஒரு வீரத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. இவர் எதிர்க்க நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு வீரம் வரும், தைரியமாக இருக்கும். சரி, தீ மிதிக்கெல்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அதனால் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் எதிர்க்க பரசுராமரை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கணும்ன்ட்டு பண்ணுறாங்க. உங்கள் எல்லாேருக்கும் டவுட் வரும், கேர்ள்ஸுக்குமே இதே ப்ரொசீஜர் தானான்ட்டு. ஆமாங்க, இதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் 2 அடி கொஞ்சம் ஸ்லோவாக அடிப்பாங்க. லாஸ்ட் 1 அடி மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக அடித்து விட்டுருவாங்க. சரி, எங்கள் அத்தை பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் இங்கே உக்காந்துருந்தோம். அங்கே அந்த சைடு ரொம்ப புகையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்தில் அடியில் உட்காந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ சில்லுன்னு காற்று, அனலே தெரியலைங்க, வெயிலே தெரியாமல் இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபீல். குட்டி பசங்க எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இப்போது தீ மிதிக்க அந்த ப்ரொசீஜர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டெல்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா ஒரு 5 o'clock மாதிரி தாங்க. இப்போவே கட்டையை எரிக்க வச்சுட்டாங்க. ஆனால் அந்த தீ மிதிக்க ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 hours கிட்ட நல்லா எரிக்க விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பொன்னியம்மன் கோயில் அவங்க 7 எல்லைக்கெல்லாம் போயிட்டு பொன்னியம்மன் கோயிலில் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளேயே சாமிக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடணும். அந்த சமயத்தில் இந்த 3 பசங்களுமே பார்க்கில் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் நல்லா விளையாட விட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவை அம்மா கிட்டெல்லாம் விட்டுட்டு நாங்கள் 4 பேர் 5 பேர் நல்லா என்ஜாய் பண்ணோம் பார்க்கில். என் பொண்ணு அவங்க 2 பேர் இறங்கினாலுமே எல்லோரும் இறங்கிட்டாங்க. பட் ஆனால் என் பொண்ணு இன்னும் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நல்லா சுற்றிட்டே இருந்தா. சரி, அவள் ஒரு பக்கம் நல்லா என்ஜாய் பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதுக்குள்ளேயே அவங்க சாமியில் கோயிலேருந்து வந்துட்டாங்க. அந்த 7 எல்லையை மெடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே தீ மிதிக்கிறதுனாலே உடம்பு ஃபுல்லாக சந்தனம் பூசி நல்லா அலங்கரிப்பாங்க போல். நிறைய பேர் அந்த முடியில் கொண்டை போடுறது, பூ வைக்கிறது, வளையல், கொலுசு எல்லாமே பண்ணுறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அதில் யாரும் பார்க்குறதில்ல. எல்லாருமே அம்மன் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர் இந்த ஊர் வழக்கம் போல். என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நிற்கிறது அவரோட மாமா பையன்தான். அவர் வருஷம் மிதிக்கிறாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அதனால் அவர் கூட சேர்ந்து மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி மாதிரி அவங்க காலில் கற்பூரம் ஏற்றிட்டு அப்புறமா தொட்டு கும்பிட்டு நம்ம வழி அனுப்பிச்சி விடணும். ஃபஸ்ட்டு கரகம் போவாங்க. கரகம் பின்னாடி எல்லாருமே சேர்ந்து போவாங்க. வேல் குத்துறவங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க போல். போன வருஷம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. பொன்னியம்மன் கோயில் கால் வைக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஜனமாக இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம். இந்த வருஷம் மொத்தமாக சேர்த்து ஒரு 250 பேர் மிதிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்னோடய ஹஸ்பண்டை இந்த கோலத்தில் பார்த்து என் பொண்ணு ரொம்ப பயந்துட்டா. அவங்க அப்பாக்கிட்டே போகவே இல்லை, ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டா. சரி, அவளெல்லாம் சமாதானப்படுத்திட்டு நாங்களும் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். சாமியும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி வேம்பலி அம்மன் கோயிலுக்கு தான் வருவாங்க.
வேம்புலி அம்மனை வந்து அழகாக அலங்கரிச்சுட்டு அவங்க எதிர்க்க தான் இவங்க எல்லாமே தீ மிதிச்சிட்டு வர போகிறாங்க. அங்கே பாருங்கள் அம்மன் வெளில வராங்க. அது சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பொன்னியம்மன் கோயிலேருந்தோ எல்லோரும் வந்துட்டாங்க. லைனாக 1 by 1 வந்துட்டுருக்காங்க. இவங்க சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் அந்த தீ மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் 500 meters முன்னாடி நிற்பாங்க. நின்றுட்டு எல்லோரும் தீ மிதிச்சிட்டு சாமிக்கிட்ட அருள் வாங்கிட்டு அப்புறமா கோயிலில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இவர் வேறு ஃபஸ்ட் டைமாக மிதிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி மிதிச்சிட்டு வரப்போகிறாரோ அப்படி தெரியல சொல்லிட்டு எனக்கு என்னையும் அறியாமல் நான் அழுதுட்டு இருந்தேன். பத்திரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இது வேறு லாஸ்ட்டாக இப்போ மிதிக்க போகிறாங்கன்றதுனால மஞ்சத்தூள்லாம் தூவி இந்த புகையை இது பண்ணுறாங்க. அந்த கறிக்கட்டெல்லாம் எல்லாமே கலரி விடுறாங்க. ஸோ சாமி கிட்ட வரவும் இந்த இது ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நல்லபடியாக ஆனால் மிதித்து ஒன்றும் ஆகாமல் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டார். எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணதுனால சாமி உண்மையாக வேண்டிக்கிட்டு மிதிச்சேன்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாதுன்றதில் இது நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நெருப்புலேயுமே இத்தனை பேர் மிதித்து வந்து யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்றது உண்மையான தெய்வ சக்தின்றது நிரூபிச்சிட்டாங்க அம்மன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தீ மிதிச்சிருக்காங்களான்றத உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி சொல்லுங்கள். இந்த தீமிதி விழாவை உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் கூட ஷேர் பண்ணோங்க. அவ்வளோ தீமிதிவிலையும் அவ்வளோ சூடான தீலையும் நம்ம நடந்து வந்ததில் ஒரு சுட்டு தீ கூட காயம் இல்லைங்க. அது எப்படி தான் எங்களுக்குமே தெரியல. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனாக தான் இருக்காங்க. நம்ம எது வேண்டி இந்த அம்மன்கிட்ட ப்ரே பண்ணாலுமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. வீட்டுக்கும் ரிட்டன் வந்துட்டார். நல்லபடியாக வந்து ஆரத்திலாம் சுற்றிட்டு தேங்காய்லாம் சுற்றி உடச்சிட்டு சரி நாங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டோம். இந்த வேம்புலி அம்மன் அருளால் எல்லாருக்கும் ஹெல்த்தியான லைஃப் கொடுக்கட்டும், ஹாப்பியான லைஃப் இருக்கட்டும்ன்றது எல்லா சார்பாகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஃபேமிலி விலாக், டிவோஷனல் விலாக், பேரண்டிங் விலாக் பார்க்குறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் அண்ட் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. டாட்டா, பை பாய், see you next video.